இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டியோட நாளையோட மூமெண்டமும் பேங்க் நிஃப்டியோட நாளைய மூமெண்டமும் எப்படி இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணலாம். அதுக்கு நான் இப்போ நிஃப்டியோட மந்த்லி கேண்டில் வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் மந்தோட ஹைலோ, ப்ரீவியஸ் வீக்கோட ஹைலோ, ப்ரீவியஸ் டேவோட ஹைலோ மார்க் பண்ணிட்டேன். அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது என்னோடய வீடியோவில் ஃபர்தராக அப்டேட் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கேன். அது எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுங்கிறத பற்றி டீட்டெயில்ஸாக வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ புதுசாக வர கம்மர்ஸ் அந்த வீடியோவை பாருங்கள், அதோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியும். இப்போ நான் ஆல்ரெடி இதில் மார்க் பண்ணிட்டேன், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம மந்த்லியில் நேற்று வீடியோலேயே பார்த்தோம், இந்த ரேஞ்ச் ஒரு சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் ஆகிட்டுருக்கு. அது ப்ளூ கலர் லைனில் வச்சுக்கிறேன், ஓகேங்களா. நான் அப்படியே இப்போ வீக்லி கேண்டில் போகிறேன். இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வீக்லி கேண்டிலில் ட்ரெண்ட் லைன் இந்த ரீஜன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கரெக்டாக இந்த க்ரீன் கேண்டில்லேருந்து மேக்ஸிமம் டச் பாயிண்ட்ஸ் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வரைகிறேன், ஓகேங்களா. ஸோ அப்படி வரைகிறப்ப நமக்கு நிஃப்டியோட நெக்ஸ்ட்டு டார்கெட் எந்த ரேஞ்சில் இருக்குன்னா இந்த ரேஞ்ச், அதாவது 18,083 18,100 அந்த ரேஞ்ச். அதாவது ப்ரீவியஸ் மந்தோட ஹை இப்போ ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லைனாக இப்போ நமக்கு நிஃப்டியில் இருந்துகிட்ருக்கு, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி இந்த ட்ரெண்டு உங்களுக்கு தெரியும், வீக்லியில் இந்த ட்ரெண்டுக்குள்ளே போயிட்டுருக்கு, ஓகே. இப்போ நம்ம அப் ட்ரெண்டை கன்சிடர் பண்ணுறோம், அதனால் நான் இந்த லைனை டெலிட் பண்ணிடுறேன், ஓகேவா. ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நீங்கள் லைன்ஸ் வரைகிறீங்க, எங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் டவுட் சொல்லியிருந்தாங்க, கிளாரிஃபிகேஷன் கேட்டிருந்தாங்க. அதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு எப்படி இதை இன்ட்ராடேயில் பயன்படுத்தி நம்ம லாபம் எடுக்க முடியுங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதேமாரி இங்கே ஒரு ட்ரெண்டு போடுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னையோட க்ளோசிங் வச்சு போடுறேன். அது இந்த ரேஞ்சு போன வீக், அதாவது இந்த ரெட் கலர் கேண்டில் இருக்குல்ல, எந்த இடம் சொல்லலாம், இந்த ரெட் கேண்டில், இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி இப்போ எடுக்கிறேன். இன்னையோட க்ளோசிங் பாருங்கள், இந்த ரேஞ்சில் தான் இருக்குது, ஓகேங்களா. ஓகே, இப்போ நான் டே கேண்டில் போகிறேன். ஜூம் அவுட் பண்ணுறேன். இப்போ டே கேண்டிலில் நமக்கு என்ன மாதிரியான மொமெண்டம் தெரியுது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வரைஞ்சோம்ல ஒரு கிராஸ் ட்ரெண்ட் லைனு, அதாவது இந்த லைன் ஒரு சின்ன பிரேக் அவுட் ஆன மாதிரி ரேஞ்சில் இப்போதைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. டே கேண்டிலில் இதிலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி பார்க்கலாம், அது எந்த ரீஜனை கனெக்ட் ஆகி போகுதுன்னு. அது ஆல்ரெடி கீழே உள்ள லைன் தான் வருது, ஓகேங்களா. இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் லைன் தான் நமக்கு இருக்க போகுது, அதனால் நான் அதை டெலிட் பண்ணிடுறேன். இப்போ நான் 1 ஹவர் கேண்டிலுக்கு போகிறேன். இனிமேல் நாளைக்கு எப்படி இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், இதில் நான் ஆக்சுவலாக இந்த பேட்டர்ன் இப்போ தான் பார்க்குறேன். இதுக்குள்ளார ஒரு பேட்டர்ன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இதை என்ன சொல்லுவாங்கன்னா கப்பு வித்து கேண்டில் சொல்லுவாங்க. இப்படி ஒரு அப் ட்ரெண்ட் ஆகிருக்கணும், அதாவது கீழேருந்து மேலே வந்திருக்கணும். அதே நேரத்தில் இது பாருங்கள், கப்பு அழகாக ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அது தெரியுதா. ஆனால் இதில் என்ன ஒரு கிளாரிட்டி வேணும்னா, நமக்கு இந்த லைன் ஃபார்ம் இந்த ட்ரெண்ட் வந்துச்சுல இப்படி அப் ஆகிறது, அது இந்த இடத்துலேருந்து கப்பு ஃபார்ம் ஆகிருந்தால் கப்பு வித்து கேண்டில்னு இதை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட் சின்ன ஒரு பேட்டர்னாக பார்க்குறப்ப கப்பு வித்து கேண்டில் பேட்டர்ன் மாதிரி தருது. அதே ரீசனில் இந்த இடம் பிரேக் அவுட் ஆகி திரும்பி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து பட்டு இப்போ திரும்ப ஆரம்பிச்சிருக்கு, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ எந்த இடத்துலலாம் மேஜராக இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, எங்கெல்லாம் மேஜராக சப்போர்ட் இருக்குங்கிறத நம்ம ஃபர்தராக ஜூம் அவுட் பண்ணி பார்க்கலாம். அதை நான் ஒரு ஹரிசாண்டல் லைன் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 17,888ங்கிற ரீஜன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் டாட்டர் லைனில் வரைகிறேன். எதுக்காக அதை போடுறேன்னா, ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், நான் வரைகிறேன். இந்த ரீஜியன், இந்த இடம், இந்த ரீஜியன், இங்கே இந்த இடம்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாட்டியுமே பட்டு
மேலே ஏறி இருக்குது. ஓகேங்களா, இந்த இடம் கட்டானது தான் டவுன் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஸ்ட்ராங் ஒரு கன்சால்டேஷனே நடந்திருக்கு. ஓகேங்களா, 1 hour கேண்டில். ஸோ இப்போ வந்து நாளைக்கு இங்கேருந்து இங்கே கட்டானா இந்த ரீஜன் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே நேரத்தில் டவுனில் இப்போ சப்போஸ் பாட்டமில் டவுன் ஆச்சுன்னா எந்த ரீஜனில் இருக்கும் அப்படிங்கிறது கன்சல்ட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி நான் ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த லைனை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிற இடம் வந்து இந்த ரீஜன், அதாவது 17,454 ரீஜனு. இதை எதுக்கு நான் செலக்ட் பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள், இந்த இடம் இங்கே இந்த ரீஜன்லலாம் பட்டு என்ன இருக்குது, இந்த ரீஜனில் பட்டு மேலே ஏறுது, இந்த ரீஜனில் பட்டா ஏறுது. அப்போ இந்த இடத்துலாம் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. இந்த இடம் பிரேக் அவுட் ஆனால் அந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு பாருங்கள். சப்போர்ட் எப்படி ரெசிஸ்டன்ஸ் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் எப்படி சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகுங்கிறதுக்கு கிளியராக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஈஸியாக ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி மார்க்கெட்டில் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரிய சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து 15 minutes கேண்டிலுக்கு போயிடலாம். நாளைக்கு நிஃப்டியோட முன்னும் எப்படி இருக்குங்கிறத கன்சிடர் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், 4 கேஸுக்கு நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ப்ரீவியஸ் டே, அதாவது நேற்று இருந்தில் அந்த 17,800 ரேஞ்சு, அது வந்து நான் இந்த இடத்த வச்சு மார்க் பண்ணுறேன். போன வீடியோவிலே சொல்லியிருக்கேன் இந்த ரீஜன் ஏன் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு. வீடியோ பார்க்காத நண்பர்கள் அதை போய் பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நமக்கு சப்போர்ட் ரீஜன் பார்த்திங்கன்னா இந்த ரீஜன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எதுக்காக இந்த லைனை நான் மார்க் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடம் ஒரு சப்போர்ட்டு ஓகேங்களா. ஸோ இந்த ரீஜனில் வந்தால் நிஃப்டி வந்து சப்போர்ட் எடுத்து மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ 4 லெவல் எப்படி மூவ் ஆகலாம் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா நிஃப்டி கேஸு இப்போது இந்த ரீஜன்லேருந்து இந்த ரீஜன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம் 17,800. இதுக்கு மேலே மூவ் ஆச்சுன்னா 17,900 இந்த ரேஞ்ச் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஆக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் இங்கேருந்து ஃபர்தராக கீழே இறங்குது அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா இறங்குறது வந்து வீக்லி ஹை, இந்த ரீஜன் வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் ஆகும். அதுவும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த ரீஜன் இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் இந்த சேம் ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ரீஜன் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரீஜன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆனால் தான் இந்த ரீஜனுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே நேரத்தில் நம்ம இன்றைக்கி வரைஞ்சிருந்தோம்ல ட்ரெண்ட், இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். என்ன மாதிரியான பாசிபிலிட்டி சின்ன ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு, இன்ட்ராடேயில் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா பாருங்கள். ஓகேங்களா, அதேமாதிரி இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீஜன் எக்ஸாக்டாக எப்படி போயிருக்கு பாருங்கள். ஓகேவா, இப்போது 4 கேஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நம்ம எப்படி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணோன்னா இந்த ரீஜன்லேருந்து இங்கே கட்டாயி ஒரு ஸ்ட்ராங் ரெட் கேண்டில் ஒரு 15 minutes கேண்டில் வைக்கிதுன்னா ஃபர்தராக நம்ம இந்த இடத்த வந்து டார்கெட்டாக வச்சு கீழே புட் ஆப்ஷனை பை பண்ணலாம். இதுக்கு மேலே போகுது அப்படின்னா இந்த ரீஜன் வரைக்கும் எதுவும் ட்ரேட் எடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுங்கள். 17,800க்கு மேலே நல்லா ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம வந்து 17,900 டார்கெட்டாக வச்சு ஒர்க் பண்ணலாம். இல்லை இந்த ரீஜனுக்குள்ளாரையே கன்சல்டேட் ஆகுதுன்னா நாளைக்கு ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீக்லி எக்ஸ்பைரி வேறு, ஓகேவா. ஸோ நல்ல வாலட்டிலிட்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ ஃப்ரெண்ட்ஸ் என்னடா இவன் ட்ரெண்டாக வரைஞ்சிட்ருக்கானே நீங்கள் யோசிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே கண்டிப்பாக நாளைக்கு மார்க்கெட்டில் ஒர்க் ஆகும். இதெல்லாம் நான் என்னோடய அனுபவத்தில் பல தடவை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதுக்குள்ளார ஒரு சேனல் உங்களுக்கு தெரியுதா? அப்போ இந்த சேனல் இங்கே இருக்குது. அடுத்து ஃபர்தராக இங்கே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சப்போஸ் இப்படி வரலன்னா என்ன ஆகலாம், இங்கே போய் இந்த இடத்துல பட்டு ரீடெஸ்ட் ஆகி திருப்பி இங்கே வந்து திருப்பி ஃபர்தராக அப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மார்க்கெட்டை க்ளோஸாக நாளைக்கு எந்த லெவலில் மூவ் ஆகுங்கிறத அனலைஸ் பண்ண முடியும். அப்படியே நம்ம வந்து பேங்க் நிஃப்டி போய் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி எந்த லெவலில் இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் நான் பேங்க் நிஃப்டியோட மந்த்லி கேண்டில் வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே தான் லாஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோலையும் ப்ரீவியஸ் வீக் மந்த்து டே ஹை லோ மார்க் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போது
நமக்கு பேங்க் நிஃப்டி எந்த மூமெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நான் இப்போ மந்த்லி கேண்டில் வச்சுருக்கேன். மந்த்லி கேண்டிலில் நமக்கு வந்து சப்போர்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த ரீஜன், இதே ரெசிஸ்டன்ஸ் ரீஜன் பார்த்திங்கன்னா இந்த ரீஜனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்படியே நம்ம வீக்லி கேண்டில் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீக்லி கேண்டிலில் எந்த மாதிரியான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு தெரியும். இப்போ பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியோடது வீக்லியில் இந்த ரீஜனை போய் தொடணும். ஆக்சுவலாக வந்து 42,500 ரேஞ்சை வந்து ஈஸியாக போய் ரீச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நல்லாவே தெரியுது. அதுக்கு வந்து என்ன ஆகணும்னா 42,000 இருக்குல்ல, இந்த க்ரீன் லைன் ப்ரீவியஸ் மந்தோட ஹை, இதை பிரேக் அவுட் ஆனால் ஈஸியாக இந்த ரேஞ்சை போய் தொடறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி பேங்க் நிஃப்டி ப்ரீவியஸ் வீக்கோட ஹையை கட் பண்ணி தான் மேலே இருக்குது. நாளையோட டே ஹையை தாண்டறப்போ ஒரு நல்ல மூமெண்டம் இந்த ரேஞ்சை போய் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு, அதாவது 42,000 எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் அப்படியே இப்போ வந்து டே கேண்டிலில் வைக்கிறேன். டே கேண்டிலில் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த இடம் பாருங்கள், ஒரு டபுள் பாட்டம் மாதிரி இருக்குது. டபுள் பாட்டத்தோட கன்ஃபர்மேஷன் கிடைக்கணுன்னா க்ளோசிங் வந்து 42,000க்கு மேலே க்ளோஸ் ஆகணும். ஸோ இப்போ 42,000க்கு மேலே நல்லா க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த ரீஜன் 42,800 ரேஞ்ச், இதை வந்து ஈஸியாக பேங்க் நிஃப்டி அச்சீவ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதிலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இந்த ரீஜனை ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு புரியுதா? டே கேண்டிலில் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு பிரேக் அவுட்டை கொடுத்துருக்கு. இந்த ரீஜன் வந்து பிரேக் அவுட் ரீஜன் ஃப்ரெண்ட்ஸ், மேலே பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகேங்களா? அடுத்து ரெசிஸ்டன்ஸ் லைன் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன், அதாவது 41,940 இந்த ரேஞ்ச் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ எக்ஸாக்டாக ரவுண்ட் நம்பரில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா 42,000ங்கிறது வந்து நாளைக்கே ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் ஜோனுன்னு பார்த்தீங்கன்னா இன்னையோட டே லோ தான், அதாவது 41,083 இந்த ரேஞ்சு தான் வந்து சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா தான் நாளைக்கு ஃபர்தராக டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ வந்து 1 ஹவர் கேண்டில் வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், இது உங்களுக்கு நல்ல ஒரு கப்புத்தி கேண்டில் பேட்டர்ன் தெரியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரு அப் ட்ரெண்டு. ஓகேங்களா? அதில் கப்பு கேண்டில் எக்ஸாக்டாக ஃபார்ம் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கப்பு வித் கேண்டில் பேட்டர்ன் வந்து 1 ஹவர் கேண்டிலில் பேங்க் நிஃப்டியில் கரெக்டாக ஃபார்ம் ஆகிருக்கு. நாளைக்கு அது பிரேக் அவுட் கொடுக்குற பட்சத்தில் நமக்கு வந்து இந்த ரீஜன், அதாவது 42,000 இல்லைனா 41,900 ரேஞ்ச் வந்து மூவ் ஆகிறதுக்கு ஈஸியாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே வந்து டவுன் சைடு போகிறதா இருந்ததுன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்க போகிறது வந்து 41,400 ரேஞ்சு. அதுக்கு அடுத்த சப்போர்ட்டாக இருக்க போகிறது வந்து 41,059 இந்த ரேஞ்சு வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த ரீஜனில் வந்து பேங்க் நிஃப்டி எப்படி கன்சால்டேட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ சேம் இப்போ இந்த இடமும் வந்து எக்ஸாக்டாக இருக்குது, ஒரு சின்ன பேட்டர்ன்லேயும் இருக்குது. ஸோ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த கன்சல்டேஷன் லெவலுக்கு இது ஈஸியாக இந்த ரீஜனை அடையிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நான் இப்போ அடுத்து 15 மினிட்ஸ் கேண்டிலுக்கு போகிறேன். பேங்க் நிஃப்டியில் என்ன மாதிரியான நாளைக்கு என்ன மாதிரியான ஒரு ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பேங்க் நிஃப்டியில் நான் வரைகிற ட்ரெண்டு, இது ஒரு சப்போர்ட்டு, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக பாருங்கள், இப்போ நிஃப்டியில் வந்த முறையே தான் இதுக்குள்ளாரையும் பாருங்கள், ஒரு சேனல். இதை நான் போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன். இப்போ இந்த சேனல் வந்து ஏறி ரீடெஸ்ட் ஆகுது பாருங்கள். ரீடெஸ்ட் ஆகி இப்போ திருப்பி ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து நாளைக்கு எந்த ரீஜன் ஈஸியாக ரீச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, இந்த ரீஜன் ஈஸியாக, அதாவது இங்கேருந்து ரீடெஸ்ட் ஆகி இந்த லெவல்
41,900 இல்லைனா 42,000 ரேஞ்ச் வந்து ஈஸியாக ரீச் ஆகும். ஆனால் இந்த இடம் வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே ஒன்ஸ் டவுன் ஆச்சுன்னா வீக்லி ஹை சப்போர்ட்டாக இருக்கும். அது பிரேக் அவுட் ஆச்சுன்னா டேவோட லோ சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு கீழே சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 40,940 ரேஞ்ச் வந்து சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு கீழே இறங்குதுன்னா ஃபர்தராக மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ், கீழே டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும்.